வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாசக்கால்லாம் வீட்டுக்கு வைப்போம். புது வீடு கட்டுறப்போ வாசக்கால் செஞ்சு வைப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், வாசக்காலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பாலிஷ் பண்ண போகிறோமா, சாதாரண பாலிஷ் பண்ண போகிறோமான்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பியூ பாலிஷ், அதாவது வெயில் மழை படுது அப்படின்னா கொஞ்சம் பியூ பாலிஷ் வாங்கி அடிக்கலாம். இதுவே கொஞ்சம் வெயிலெலாம் படலை, மழை படலை, தண்ணி படலை, எதுவுமே படலை அப்படின்னா நம்ம சாதாரண பாலிஷே போட்டுக்கலாம். பட்ஜெட் கம்மியாகும். ஸ்ப்ரே பாலிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா பட்ஜெட் அதிகமாகும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். ஆரம்பத்துலேயே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ப்ரே சீலர் தான் அடிக்கணும். அப்புறம் நம்ம வந்து சாதாரண பாலிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சாதாரண சீலரை அடிச்சிக்கலாம். ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் ரெண்டுத்துக்கும். அதுக்கு தான் முதல்ல நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணுன்றது. ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி சீலர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, புதுசாக வாஸ்கால் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து சிமெண்ட் போடும், தண்ணி போடும். அதெல்லாம் படுறப்போ டஸ்ட் ஆகும். இதெல்லாம் படுறப்போ வந்து வாஸ்கால் வந்து ரொம்ப அழுக்காகும். தண்ணி பட்டு தண்ணி ஊறும், சிமெண்ட் ஊறும். அதனால் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அது வந்து எப்படி தடுக்கலாம், அதை பற்றி அதுக்காக தான் வந்து நம்ம சேஃப்டி சீலர் அப்ளை பண்ணுறோம். இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது வாஸ்கால் வந்து தண்ணி பட்டால் தண்ணி ஊறாமல் இருக்கும், சிமெண்ட் பட்டாலும் சிமெண்ட் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம சேஃப்டி சீலர் போடணும். அது எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்லேயே மரத்தை வந்து நல்லா தேய்ச்சிக்கணும். அதுமாதிரி ஃபெஃபிகால்லாம் இருக்கும் மரத்தில், மூளை முடுக்கலாம், அதெல்லாம் க்ளீனாக சீவி தேய்ச்சிடணும். ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருப்பேன் எப்படி சீவி தேய்க்குதுன்னு. தேய்ச்சிட்டு தூசுலாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். நான் வந்து சாதாரண சீலர் தான் போட போகிறேன். இது சாதாரண சீலர் மிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸி தான். நம்ம வந்து சீலர் பாதி ஊற்றுறோம் அப்படின்னா தின்னர் பாதி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். கட்டியாலாம் அப்ளை பண்ணக்கூடாது. கட்டியாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரீபாலிஷ் பண்ணுறப்போ ஷைனிங் சரியாக வராது. முடிஞ்ச அளவுக்கு வந்து 1க்கு 1.5 மடங்கு கூட தின்னர் வச்சு அப்ளை பண்ணலாம். இது வந்து ஷேடிங் சீலர் என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம் சேஃப்டி சீலருக்காக. இது மாதிரி ஒரு வாசக்காலுக்கு ஒரு 1/2 லிட்டர் வச்சே போதும். நம்ம அதிகமாக கூட அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா மறுபடியும் வந்து தேய்ச்சி அப்ளை பண்ணணும். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். எம்சி தின்னர் சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே வந்து அப்ளை பண்ணலாம். இது மாதிரி ஒரு 2 முறை 3 முறை அப்ளை பண்ணாவே போதும். சேஃப்டி சீலர் தான், உள்ள தண்ணிலாம் ஊறாமல் இருக்கும். அது மாதிரி சிமெண்ட்டும் ஒட்டாமல் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாலிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே வந்து ஸ்ப்ரே பாலிஷ் அப்ளை பண்ணிடணும். இதுமாதிரி சாண்டிங் சீலர் போட்டு அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்ப்ரே பாலிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா வேலை வந்து டபுள் மடங்கு ஆகிடும். அதாவது சாண்டிங் சீலர் வந்து க்ளீனாக தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த மேலே வந்து பியூ சீலர் போடுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு கிரிப்பாக பிடிக்கும். இது மாதிரி சீலர் அடிக்கிறப்போ ஒரு 2 முறை 3 முறை அடிக்கிறீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு லேயராக ஒரு மைக்கா ஒட்டின மாதிரி இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வரும். ஒரு 1/2 லிட்டரே போதும். இது மாதிரி வாஸ்காலுக்கு ஒரு 1/2 லிட்டரே போதும். அதிகமாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா பூவில் இருக்கிற அந்த கீத்துலாம் போயிட்டு சீலர் உக்காஞ்சிரும். மறுபடியும் நம்ம வந்து சைன் கோட் சீலர் போடணும். அதனால் ஒரு மீடியமான சீலர் அப்ளை பண்ணுறது சரியாக தான் இருக்கும். இது நம்ம வந்து சீலர்லாம் அப்ளை பண்ணிட்டோம். வாசக்கால் சைடில் வந்து ப்ரைமரை அப்ளை பண்ணணும். ப்ரைமர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ஈஸி தான். வாசக்கால் அதாவது சிமெண்ட்டும், அதாவது வாசக்கால் ஒட்டும், அதாவது சிமெண்ட்லாம் போட்டு பூசுவாங்க செவுத்தோரம் வரும் பகுதி, அது வந்து உட் ப்ரைமர் கலந்து அடிக்கணும். உட் ப்ரைமர் நம்ம எடுத்துக்கிறேன். டர்பன் வந்து லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும், அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உட் ப்ரைமரும் டர்பனும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். இது வந்து சைடில், இது வந்து செவுத்து ஓரம் போகிற பகுதிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் வெளியெலாம் அடிக்கக்கூடாது. சீலர் போடுறது மாதிரி அடிக்கக்கூடாது. அது மாதிரி வார்னிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து அடிக்கவே கூடாது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைமர் அடித்து விட்ருவாங்க. நிறைய பேர் ப்ரைமர் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி அடிச்சிட்டிங்க அப்படின்னா சீவி தேய்ச்சி போடலாம், ஆனால் ஒர்க் வந்து அதிகமாகிடும். அதுமாரிலாம் பண்ணாதீங்க. பாலிஷ் பண்ண போகிறதுக்கு வந்து சாண்டிங் சீலரோ பியூ சீலரோ அப்ளை பண்ணுறது நல்லது. சைடில் வந்து ப்ரைமர் அடிக்கணும். அதாவது செவத்து ஓரம் போகிற பகுதியெல்லாம் ஃபுல்லாக ப்ரைமர் அடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.